அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக்கான லெவல் என்ன கொடுத்துருந்தோம், நம்ம போன வீக்கு கொடுத்துருந்தோம், என்ன ஒர்க்காக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இது முழுக்க முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தால் வர்த்தகம் பண்ணுங்க, இல்லையா தயவு செய்து இந்த ட்ரேடு வந்து எட்ஜிங் எடுத்து பண்ணுங்க, ஆப்ஷன் பண்ணாதீங்க. இது முழுக்க முழுக்க ஃபியூச்சர்லேயோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது. ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க, செல்லிங் எல்லாம் தாராளமாக பண்ணலாம், பையிங் பண்ணாதீங்க இதை வச்சு. ஏன்னா நம்ம வந்து ஆப்ஷன் பையிங்கிறது ஒன்லி இன்ட்ராடேவோட முடிச்சிருக்கு, பொசிஷனே கிடையாது ஆப்ஷன் பையிங். இதை வச்சு ட்ரெண்டு, அந்த வீக்கான ட்ரெண்டை நீங்கள் பிடிச்சி அழகாக ஐடென்டிஃபை பண்ணி வர்த்தகம் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு நிஃப்டி இதை பார்ப்போம். 22,200 வந்தால் பை பண்ணலாம். 21,908 ஸ்டாப் லாஸ் என்ன சொல்லியிருக்கேன், டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்டு. டே கேண்டிலில் ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க கிடையாது, கரெக்டுங்களா? நான் எவ்வளோ மினிமம் டார்கெட் போகும்னு சொல்லியிருக்கேன். நம்ம புள்ளி இங்கே வந்த உடனே இங்கிருந்து 50 பாயிண்ட் ஏறுது. அதுக்கப்புறம் எகைன் எட்ஜிங் எடுக்குன்னு ஏன் சொல்கிறேன்னு இப்போ புரியுதுங்களா? எகைன் கீழே வந்துட்டு இங்கேருந்து ஏறி மேலே போகிறாங்க. அப்போது 50 நம்ம வந்து எட்ஜிங் எடுத்திருந்தோம்னால இந்த இடத்துல நமக்கு சேஃப் இல்லையா, அழகாக நம்ம க்ளோஸ் வைக்கல, அப்போ என்ட்ரி ஹோல்ட் பண்ணியிருப்போம். நம்ம வந்து என்றைக்குமே மார்க்கெட்டை வந்து கணக்கின் அடிப்படை, மேக்ஸ் தான் மார்க்கெட்டுங்க, மேத்தமெட்டிக்ஸ் தான், எல்லாமே மேக்ஸ் தான் மார்க்கெட். பேட்டர்ன், இண்டிகேட்டர், ப்ரைஸ் செக்ஷன், வால்யூம், ஓப்பன் இதெல்லாம் வந்து செகண்டரி. மேக்ஸுங்கிறது தான் உண்மை. அதை பற்றி நீங்கள் போய் படிங்க. உங்கள் பகுதியில் யாராவது சொல்லிக் கொடுக்குறவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. நான் சொன்னாலும் நம்பக்கூடாது, உங்களுக்கு அது தெரிஞ்சாதான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா பங்குச்சந்தையில் வந்து முழுக்க முழுக்க என்ன பண்ணுறோங்க, டைரெக்டாக நம்மளுடைய பணத்தை கொண்டு வந்து போடுறோம். பணத்தை இழந்துட்டோன்னா யாருக்கும் நம்ம மறுபடியும் போய் அதுக்காக நம்ம வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கிறோம் அதுக்கப்புறம். ஆனால் ட்ரேடிங்கில் வந்து பணத்தை இழக்கிறது சாதாரணமாக இழந்துடுறோம். அதனால் யார் சொல்கிறதையும் நம்பக்கூடாது, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிறதும் நம்பக்கூடாது, ஓகேங்களா? இது நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 46,108 வந்தால் 46,108 46,058 வரைக்கும் பை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதே செல் வந்து 47,622 47,842 வந்தாக்கில் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 100 பாயிண்ட் அது கீழே ஸ்டாப்லஸ் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கோம். சரி, இங்கே பாருங்க, இங்கே வந்த பாயிண்ட்ஸு நான் என்ன சொல்லியிருக்கேன், மினிமம் 250 பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும்னு சொல்லியிருக்கேன்னா பேங்க் நிஃப்டியில் 100, இதில் 250 வந்த உடனே அப்படியே ஏறி 300 பாயிண்ட் ப்ராஃபிட் வித்தின் எவ்வளோ ஒரு 30 மினிட்ஸ்லேயே அந்த ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. அப்போ ஏன் இந்த புள்ளியில் வந்தாவே ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். எல்லா இடத்துலையும் ஏறுதே இருக்குது, ஆனால் இந்த புள்ளி ஏன் இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுது பர்ஃபெக்டா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கணும், ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து மேக்ஸ் அடிப்படையில் தான் எதையுமே செயல்படுத்துகிறோம். அதனால் இதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வரதுக்கு முன்னுங்க எட்ஜிங் இல்லாமல் இந்த ட்ரேடை தயவு செய்து எடுக்காதீங்க, இல்லையா தவிர்த்துருங்க. அடுத்த வீக்கான லெவல்ஸ் நான் சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும்போது நான் எடுத்து அப்டேட் பண்ணுறேன்.